இருக்கக்கூடிய வன உரிமை சட்டத்தினுடைய அடிப்படையில் தீர்வு காணப்பட வேண்டும் என்று நான் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையிலே வழக்கு தொடுத்திருந்தேன். கடந்த 8ஆம் தேதி முதல் விசாரணை தொடங்கியது. இன்று அதன் மீது தொடர் விசாரணை நடைபெற்றது. இன்று நடைபெற்ற விசாரணையில் நானே மனுதாரராக நின்று எனது தரப்பு வாதங்களை எடுத்து வைத்தேன். குறிப்பாக வன விலங்குகளை காப்பாற்றுவதற்கு என்று ஒரு சட்டம் தனியாக இருக்கிறது. அதாவது புலிகள் பாதுகாப்பு சட்டம், யானைகள் பாதுகாப்பு சட்டம், வன பாதுகாப்பு சட்டம் என்று தனித்தனியாக சட்டங்கள் இருக்கின்றன. ஆனால் புலிகளையும் பாதுகாத்து, யானைகளையும் பாதுகாத்து, இன்னும் பல மிருகங்களையும் பாதுகாத்து, அதே போல வனவளத்தையும் பாதுகாத்து, வனத்தில் இருக்கக்கூடிய மக்களை, அது பழங்குடி மக்களாக இருந்தாலும் சரி, தொன்று தொட்டு வனத்தில் வாழக்கூடிய மக்களாக இருந்தாலும் அவருடைய வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரே சட்டம் 2006 வன உரிமை சட்டமாகும். எனவே ஏறக்குறைய 5-6 தலைமுறைகளாக திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை இதர வனவாசிகளாக கருதி அவர்களுக்கு வன உரிமை சட்டத்தினுடைய படி அவர்களுக்கு வாழ்வளிக்க வேண்டும். அவர்களுக்கு அந்த வன உரிமை சட்டத்தில் வழங்கியிருக்கக்கூடியபடி 4 ஹெக்டேர் நிலங்களை தனியாகவோ கூட்டாகவோ சேர்ந்து கொடுக்கப்பட வேண்டும். ஏற்கனவே 8373 ஏக்கர் ஒரு தனியார் நிறுவனத்துக்கு குத்தகை கொடுக்கப்பட்ட நிலையில் அதில் இப்பொழுது 4000 ஏக்கரில் மட்டும்தான் தேயிலை பயிரிடப்படுகிறது. எனவே இப்பொழுது அந்த வனத்தை விஸ்தரிக்குவதற்குண்டான கோரிக்கை நாங்கள் வைக்கவில்லை. ஏற்கனவே ரத்தத்தாலும் வியர்வையாலும் பல தொழிலாளர்களுடைய தலைமுறை அவருடைய முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட அந்த தேயிலை தோட்டங்களை அழிக்காமல், அதே சமயத்தில் அங்கு வேறு எந்த விதமான வனங்களுக்கோ அல்லது வனங்களுக்கோ பாதிப்பு உண்டாகாத வகையில் அவர்கள் தேயிலை பறித்து, அவர்கள் தேயிலையை கூட அம்பாசமுத்திரம் கல்லெடுக்கரிச்சு கொண்டு வந்து தேயிலையாக மாற்றுவதற்கு உண்டான வாய்ப்பளிக்கக்கூடிய வகையில் அவர்களுக்கு அந்த 2006 வன உரிமை பாதுகாப்பு சட்டத்தின்படி அவர்களுக்கு வாழ்வுரிமை மீட்டுத்தர வேண்டும். அதற்காக தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய வாதத்தை முன்வைத்தேன். அதேபோல இந்த வழக்கிலே 4-5 பேர் பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். அதாவது அந்த மாஞ்சோலையை டேண்டி எடுக்க வேண்டும் என்றெல்லாம் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் கணக்கிலே கொண்டு இன்று நீதியரசர்கள் கடந்த நேற்று பதிலளிக்கிறோம் என்ற பெயரில் களக்காடு முன்னந்துறை புலிகள் பாதுகாப்புத்துறையுடைய இணை இயக்குநர் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தார். நான் அதை சுட்டிக்காட்டினேன். இது மாநில அரசு தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஒரு முறையாக பதிலளிக்க வேண்டும் தவிர ஒரு துணை இயக்குநர் இருக்கக்கூடிய வகையில் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளருடைய வாழ்வுரிமை பாதிக்கக்கூடிய வகையில் அவர் பதிலளிக்கக்கூடாது என்று சொன்னவுடன் அடுத்த முறை வரக்கூடிய 30ஆம் தேதி இந்த வழக்கு போடப்பட்டிருக்கிறது. அதில் மாநில அரசில் துணை செயலாளருக்கு இணை செயலாளர் குறை இல்லாத அளவிற்கு உயர் அதிகாரி தான் பதிலளிக்க வேண்டும். ஒரு வலுவான அவருடைய வாழ்வுரிமை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கையோடு வர வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கிறார். நான் சுட்டிக்காட்டியது, இங்கு போடக்கூடிய இந்த உத்தரவு இங்க மாஞ்சோலைக்கு மட்டுமல்ல, வால்பாறையில் வாழக்கூடிய பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள், அதேபோல் நீலகிரி மாவட்டத்தில் வாழக்கூடிய கூடலூர், தேவர்சோலை உள்ளிட்ட பகுதியில் வாழக்கூடிய மக்கள், குன்னூர், கோத்தகிரியில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்படும். எனவே அவர்களுக்கு வனத்திலே வாழக்கூடிய மக்களால் அவர்கள் கீழே ஆடு கொடுத்து மாடு கொடுத்து இங்க இருக்கக்கூடிய கிளைமேட்டில் அவர்களால் வாழ முடியாது. எனவே அவர்கள் வனத்திலே வாழ்ந்து பல தரங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு அதே பகுதியிலே வாழ்வுரிமை ஏற்படுத்துவதற்கு உண்டான நடவடிக்கையை தான் அந்த அரசு எடுக்க வேண்டும் என்று அந்த வாதத்தை வைத்திருக்கிறேன். அதுக்கு ஒரு பலன் கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். மாநில அரசை பொறுத்த மட்டிலும் கோர்ட்டு சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் நடக்க முடியும். தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த விஷயத்துல சமூக நீதி என்பது அவர்களுக்கு மீண்டும் ஆடு கொடுக்கிறேன் மாடு கொடுக்கிறேன் அப்படிங்கறதல்ல. நிலம் கொடுக்காமல் நிலத்தை பகிர்ந்தளிக்காமல் இந்த நாட்டில் எந்த விதமான சமூக நீதி உண்மையா நிலைநாட்டப்படாது. ஏறக்குறைய 1978-71 இலங்கையிலிருந்து ஏறக்குறைய 25 ஈழத்தமிழர்கள் 25 லட்சம் பேர் தலைமைகள் கட்டாயப்படுத்தி வெளியேற்றப்பட்டு தமிழ்நாட்டில் ஒரு 6 லட்சம் பேர், இந்தியாவெங்கும் பல மாநிலங்களும் அவர்கள் அனாதைகளாக இப்பொழுது கிடக்கிறார்கள். எனவே அது அந்த எல்லாம் மனதிலே வச்சு
இந்த நிலங்களை வந்து அவர்களுக்கு சொந்தமாக்கணுங்கிறது இல்ல, அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில், அவர்கள் குடும்பங்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் சிறு சிறு பகுதிகளாக 2 ஏக்கர் 3 ஏக்கர் 5 ஏக்கர் 10 ஏக்கர் வரையிலும் கொடுப்பது. அது ஒன்றுதான் வந்து அனைத்து தொழிலாளர்கள், அதாவது ஏறக்குறைய 5-6 மாவட்டங்கள், திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை, திண்டுக்கல் மாவட்டம் ஹைவேஸ், அதே போல கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை முடிஸ், நீலகிரி மாவட்டம் குன்னூர் கோத்தகிரி கூடலூர் பகுதியில் இருக்கக்கூடியவர்கள், அதே போல ஏற்காடில் இருக்கக்கூடியவர்கள், தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி ரப்பர் தோட்டம் இருக்கக்கூடிய அனைத்து தொழில் லட்சக்கணக்கான ஏற்கனவே 15 லட்சம் தொழிலாளர்கள். இது மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல கோடிக்கணக்கான பழங்குடி மக்களுடைய உரிமைகளும் இந்த கொடுக்கக்கூடிய உத்தரவால வந்து அவர்கள் உத்வாகம் பெறுவார்கள். எனவே தமிழ்நாடு அரசு இந்த நிலங்களை பகிர்ந்தளிக்கு குறித்து நல்ல ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசையும் முதலமைச்சரையும் கேட்டுக்கொள்கிறேன். இல்ல, என்னுடைய வார்த்தை எடுத்து வச்சிருக்கிறேன் வச்சுங்களா. அது வந்து அது என்ன சொல்றாங்க, அது இன்னும் முடியல இல்ல வச்சுங்களா. என்னுடைய வார்த்தை வந்து 2006 வன பாதுகாப்பு சட்டம், ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட்னு ஒரு சட்டம் இருக்குது. பழங்குடியினர் இதர வனவாசிகளுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தின்படி இங்க மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அந்த சட்டத்தின்படி அவர்கள் வந்து ட்ரைப் அல்லாத வனவாசிகள். எனவே அந்த சட்டத்தில் அவர்கள் வந்து ஏறக்குறைய 1929 வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 2006 அந்த வன உரிமை சட்டத்தின்படி 2005 டிசம்பர் வரையிலும் 75 வருஷம் 3 தலைமுறை இருந்திருந்தால் அவர்களுக்கு அந்த சட்டம் பொருந்தும். எனவே அந்த சட்டத்தை சுட்டிக்காட்டி இருக்கிறேன். அதையெல்லாம் கணக்கிலே கொண்டு இறுதி தீர்ப்பு வரும் என்று நம்புகிறேன். என்னுடைய இது வந்து நிலம் கொடுக்கணும், அவர்களுக்கு வந்து அந்த மாஞ்சோலையிலேயே அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கறதா என்னுடைய முக்கியமான கோரிக்கை. இந்த வழக்கில் வந்து வழக்கறிஞர் வாக்கீஸ்வரன் அவர்கள், வழக்கறிஞர் செல்வகுமார், வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி, ரமேஷ், ஜெகன், டேனியல், சுந்தரம், தாமோதரன் உட்பட எல்லோரும் வந்து இந்த வழக்கில் எனக்கு துணை புரிந்தார்கள். நான் எங்க சார்பாக வந்து வேறு தொழிலாளர்களும் வழக்கு பதிந்திருக்கிறேன். எல்லா வழக்கிலையும் அவங்க வந்து துணை புரிந்தார்கள்.